ஜீ தமிழில் பாடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. என்னுடைய சொந்த இடம் வந்து இலங்கை, மலையகம். நான் பாடும்போது பாட்டு சரியில்லைன்னு என்னை ஒதுக்குனா பரவாயில்ல, நான் போட்டிருக்கிற கோட்டு சரியில்லைன்னு என்னை ஒதுக்கிடுவாங்களுங்கிற பயம்தான் இருக்குது. உண்மையிலேயே என்னால் பாட முடியாது, ஓரளவு பாடுவேன். கன்னத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே. ஆட்டம் போடு வேட்டப்போடு சந்தோஷமே சரிகமப்பா. இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது, பிளாட்டினமும் கிடையாது. ஏன்னா அது தரவும் மாட்டாங்க. முதல் விஷயம், நாங்கள் இலங்கையை சேர்ந்தவங்க, அடுத்தது மலையகத்தை சேர்ந்தவங்க, அடுத்தது நாங்கள் உடுத்திருக்கிற உடுப்பு. நான் இன்றைக்கி கோட் போட்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் மலையகத்திலேருந்து வந்ததுனால கோட் போட முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது ஏழ்மையாக அல்லது பிச்சைக்காரத்தனமான உடுப்புகளை உடுத்திக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக சரிகமப்பா மேடையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் பேசப்படுற விஷயம். இந்தியாவில் மிக பிரபலியமான ஒரு தொலைக்காட்சி ஜீ தமிழ். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 5. அந்த போட்டியில் உலக நாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் பாடகர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இலங்கையிலிருந்தும் யாழ்ப்பாணம், மலையகம், குறிப்பாக நுவரெலியா, பதுளை இப்படின்னு சொல்லி பல இடங்கள்லேருந்து பல போட்டியாளர்கள் போயிருந்தாங்க. கடந்த நிகழ்ச்சிகளிலும் கூட இப்போவும் கூட. இது எல்லாம் ஒரு பக்கம் விடுவோம். பாடும் திறமையானவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், அது வேணான்னு சொல்லலை. நீங்கள் பாடும் திறமையானவர்களை கண்டறிந்து சரியான திறமையானவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. கடந்த சில போட்டிகளில் எங்களுடைய இலங்கைக்கு டைட்டில் வினர் கொடுத்துருந்தாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம்தான், நாங்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனாலும் சில தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறாங்க. அது தவறு என்று சொல்லும்போது சில வேலைகளில் கோபிக்கலாம், பரவாயில்லை, சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய சமூகத்திலிருந்து, குறிப்பாக இலங்கையிலிருந்து யாராவது ஒருத்தர் பாட போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல அவங்க சரியாக உடுத்தக்கூடாது, சரியா? அவங்க ஒன்று ஏழ்மையாக இருக்கணும், பாட தெரியுமோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கணும், இந்த உலகமே பார்த்து அழுகக்கூடிய ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல பாடகர்கள், அங்கீகரிக்கப்பட்ட நல்ல இசையை கற்ற பாடகர்களை கூட இந்த முறை ஜீ தமிழ் ஒதுக்கி இருக்கிறது. உண்மையிலேயே இலங்கையிலிருந்து போன சில பாடகர்கள், பாடகிகள் எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிருக்கிறாங்க. வேலை பார்க்குற ஒரு நாள் சம்பளம் அவங்களாம் நாங்கள் அனுப்புனது வந்து எங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தில் நாங்கள் அரிசி வாங்கி சாப்பிட்ற சம்பளத்தை கொடுத்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு அனுப்பி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அரிசி வாங்குற காசை நாங்கள் மிச்சம் பிடிச்சி அந்த பிள்ளைகளை நாங்கள் ஜீ தமிழ் மேடைக்கு அனுப்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றிகளே கண்டதில்லை, நான் அதிர்ஷ்டமற்றவன் என்றெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நீங்க செலக்ட் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இப்போது அங்கு பாடுகின்ற சில பாடகர்கள் ஏற்கனவே இலங்கையில் இருக்கின்ற மிக பிரபலியமான தொலைக்காட்சிகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு நல்ல அழகான ஆடைகளை எல்லாம் உடுத்தி அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர்கள் தான், பாடும் திறமைகளை வெளிக்காட்டியவர்கள். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த மேடையில் அந்த ஆடைகளை பார்க்கவே முடியாது. நான் வந்து நுவரெலியாவில் பெல்மோரில் ஒரு எஸ்டேட்டில் இருந்து தான் வர்றேன். அங்கே உள்ளவங்க வேலை பார்க்குற ஒரு நாள் சம்பளம் எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு என்னோட எஸ்டேட் ஆக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக நான் இங்கே வந்து எங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் இருக்கும்போது கூட அப்படியான ஆடைகளை எல்லாம் உடுத்திட்டு இருக்க மாட்டாங்க. இலங்கையிலிருந்து போனால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் உடுத்தணும், உங்களுடைய ஆடைகள் வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்கள் காலில் செருப்பு தான் போடணும், நீங்கள் கதைக்கிற பேச்சு இப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக அழுகணும், மற்றவங்களையும் அழ வைக்கணும். இதுதான் அந்த கண்டென்ட். ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு ஸ்டைலுக்குள்ளே அந்த கதையை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜீ தமிழ் மேடை பாடும் கலைஞர்களுக்கு களத்தை கொடுக்கிறது உண்மைதான், வரவேற்கிறோம், கைத்தட்டி வரவேற்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய சமூகத்தை அடமானம் வைத்து காசு சம்பாதிக்க தேவையில்லை. எங்களுடைய சமூகம் வளர்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் இந்தியாவிலிருந்து வந்தது போலவே நினைத்து கொண்டிருக்கிறீங்க. முடியுமாக இருந்தால் உங்கள் குழு அப்படியே இலங்கைக்கு வந்து பாருங்கள். எங்களுடைய சமூகத்தில் ஒரு 150 பேரில் 15 பேராவது பட்டதாரிகள் இருக்கிறாங்க எங்களுடைய மலையக சமூகத்தில். அப்படியான சமூகம் உருவாகிவிட்டது, படித்தவர்கள் நிறைந்திருக்கிறாங்க, நல்ல அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள். லயங்கள் மாத்திரமே இன்னும் பழமையாக இருக்கிறது.
அங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே புதுமையானவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் இருக்கிறவர்கள் எல்லாரும் மூடர்கள், மூடத்தனமானவர்கள் என்று நினைத்து கொண்டு ஜீ தமிழ் இப்படியான வேடிக்கை நாடகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து செல்கின்றவர்களை மிக மோசமாக சித்தரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி வடிவம் அது. இந்த சீசன் மாத்திரமல்ல, கடந்த சீசன்களிலும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிலரை இங்கிருந்து செல்கின்றவர்களை இடைநடுவே கொண்டு வருவார்கள். அவர்களுடைய ஏதாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு அவர்களை மிகவும் ஏழ்மையானவர்களாக, வறுமையானவர்களாக, அடிமட்டத்தில் இருப்பவர்களாக சித்தரித்து தங்களுடைய தொலைக்காட்சியின் அந்த ரேட்டிங்கை உயர்த்தி கொள்வாங்க. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அந்த பிள்ளைகளை எடுத்து செல்வாங்க. அதுக்கப்புறம் எலிமினேட், அவங்க நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போவாங்க. ஆனாலும் ரொம்ப சோகமாக அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய ஆரம்ப கதைகள் எல்லாமே எங்களுடைய சமூகத்தை அப்படியே மட்டம் தட்டி கீழே போட்டுருவாங்க. அதே மாதிரி பல சம்பவங்கள் கடந்த சீசனில் எல்லாம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மலையகத்தை சேர்ந்த அசானியாக இருக்கட்டும், இந்திரஜித்தாக இருக்கட்டும், இப்போது போயிருக்கின்ற பாடகிகளாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டிலிருந்து வந்த அகதிகளாக கூட வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இவர்களாக போய் சொல்கிறாங்களா அல்லது அவங்க சொல்ல வைக்கிறாங்களா? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் சொல்வதை விட அவர்கள் அதிகமாக சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதில் என்ன எழுதணும் என்று தெரியல. குறிப்பாக மலையகத்திலிருந்து போன எத்தனையோ பாடகர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தீங்க. அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு எப்படி கிடைச்சது? அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை பின்னணி, இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பொறுக்கி எடுத்து அதை காரணம் காட்டி அனுதாபங்களை அள்ளி கொட்டி, இலங்கையிலிருந்து வந்தால் இப்படி தான் வருவாங்க, ஏழ்மையாக தான் வருவாங்க, வறுமையாக தான் வருவாங்க, வீடு இல்லாமல் தான் வருவாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தான் வருவாங்க, மழையால் பாதிக்கப்பட்டு தான் வருவாங்க, வீடு வாசல் இல்லாமல் தான் வருவாங்க, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ட்ராமாவை ஜீ தமிழ் உருவாக்கியிருக்கிறது. உண்மையிலேயே எங்களுடைய நாட்டில் அந்த காலத்தில் நடந்துச்சு. உண்மையிலேயே எங்களுக்கு வறுமை, துக்கம் எல்லாம் இருந்தது. அப்போவெல்லாம் வரலை. யுத்தங்கள் நடந்தது, அப்போவெல்லாம் யாருமே வரலை. ஆனால் எதுவுமே இல்லை. நடந்த விஷயங்களையெல்லாம் இப்போ நடக்கிற மாதிரியாக சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது தேவையில்லாத விஷயம். 2008ஆம் ஆண்டு நானும் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமானேன். இலங்கையில் இருக்கிற மிக பிரபலியமான ஒரு தொலைக்காட்சி எங்களை அறிமுகப்படுத்தியது. பாடல் எழுதினோம், பாடினோம், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செய்தோம். இன்று ஊடகத்துறையில் ஒரு முக்கியமான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல கலைஞர்கள் பல இடத்தில் இருக்கிறாங்க. இப்பொழுது எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. யூடியூப் இருக்கிறது, டிக்டாக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை அங்கே காட்டலாம். எத்தனையோ பேர் அதில் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு போய் தான் எங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக திறமைக்கு வாய்ப்புகளை கொடுங்க. ஆனால் எங்களுடைய சமூகத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம். எங்கள் சமூகத்தின் ஒட்டுமொத்த மானத்தையும் அப்படியே கொண்டு போய் அந்த தொலைக்காட்சி முன்னே அடமானம் வைத்துவிட்டு எதற்கு ஒரு வெற்றி? அப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையான திறமையின் தேடலாக உங்களுடைய நிகழ்ச்சி இருந்தால் அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். வெறுமனே எமது சமூகத்தை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக உங்களுடைய நிகழ்ச்சி இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கான எதிர்ப்பு எங்கிருந்தாலும் கிளம்பும்.